ஆகச்சிறந்த மூளை மற்றும் சிறிய பொருளாதார மூலதனம் இருந்தால் உயர்வின் உச்சத்தை தொடரலாம் என்கின்றனர் தேனி மாவட்டத்தில் வாழைநார் பொருட்கள் தயாரிப்பவர்கள். அறுவடைக்கு பின் வீணாக கிடைக்கும் ஒவ்வொரு வாழை மரமும் 1000 ரூபாய்க்கு மேல் வருவாய் தருகிறது என்றால் சும்மாவா? அது எப்படி என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கரிச்சிப்பட்டியைச் சேர்ந்தவர் வனிதா. பிகாம் பட்டதாரியான இவர் சொந்தமாக தொழில் தொடங்க எண்ணிய போது விலை மலிவான மூலப்பொருட்கள் மூலம் அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டிருந்தார். மண்ணை நேசிக்கும் வனிதா நெகிழிக்கு மாற்றாக ஏதாவது உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தபோதுதான் சின்னமனூர் பகுதியில் அறுவடைக்கு பின் வாழை மரங்கள் வீணாக கிடந்ததை பார்த்தபோது வாழை நார் பிரித்தெடுப்பது குறித்தும் அதில் இருந்து பல்வேறு பொருட்கள் தயாரிப்பது குறித்தும் படித்தது நினைவுக்கு வந்துள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை வாழை தான் பெஸ்ட்டு. அதனால் வாழை நிறையா இருக்குது. அதனால் வாழை வேஸ்ட்டாக தாரை வெட்டினதுக்கப்புறம் அந்த வாழை மரம் வேஸ்ட்டாக போகுது. அந்த வாழை மரம் வேஸ்ட் ஆகக்கூடாமல் நம்ம அதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நார் அரைக்கிறோம். அதுலேருந்து பட்டையாக பிரித்து எடுத்துகிட்டு நார் அரைச்சி அதை ஒரு 3 days வரைக்கும் வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த நார்லேருந்து நம்ம ஜடை மாதிரி பின்னி அதுலேருந்து ஹேண்டிகிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையா. அது இல்லாமல் அந்த பட்டையவே காய வச்சுருவோம். வெயிலில் காய வச்சுட்டு அந்த பட்டையும் எடுத்து கூடைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு 30 இல்லை, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 150-200 வரைக்கும் ப்ராடக்ட் நம்ம அதிகப்படுத்தி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க. அடுத்த கட்ட நகர்வாக கோவையில் உள்ள தமிழ்நாடு அரசு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இத்தொழில் தொடர்பான பயிற்சிகளை முடித்து சொந்த ஊரான கரிச்சிப்பட்டியில் 2.5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் இயந்திரம் வாங்கி தொழிலை தொடங்கினார். பயிற்சிக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் அப்பகுதியில் உள்ள 30 பெண்களுக்கு வனிதா பயிற்சி கொடுத்தார். அவர்களும் தேர்ச்சி பெறவே தயாரிப்புகள் மளமளவென பெருகியது. உள்ளூர் பகுதிகளில் மட்டும் விற்பனை செய்து வந்த வனிதா வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழைநார் கூடைகளின் தேவை அதிகம் இருப்பதை அறிந்தார். இதனால் விற்பனை வாய்ப்பை பெருக்கும் வகையில் மார்க்கெட்டிங் தளம் அறிந்த உறவினரான ஜமீன் பிரபு என்பவரை பிசினஸ் பார்ட்னராக இணைத்துக் கொண்டார். இவரின் சீரிய செயல்பாட்டால் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆர்டர் குவிய தொடங்கியது. நம்மளுடைய அன்றாட தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கு ஆல்டர்னேட்டான ப்ராடக்டா நாங்கள் இந்த வாழைநார் கைவினைப் பொருட்களை உற்பத்தி பண்ணி இன்னைக்கு மக்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பொருள் இன்னைக்கு வேர்ல்டு வைடாக டிமாண்ட் உள்ள ஒரு பொருள். இதை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் ஆஃப்லைன்லேயும் கொண்டு சாமானிய மக்கள் இது கிடைக்கணும் அப்படின்றக்காக எங்களுடைய ப்ராடக்ட் மினிமம் 50 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 1000 ரூபா வரைக்கும் எங்களுடைய ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது. அது மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு இன்றைக்கி உலக அளவியாக ஒரு வரவேற்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இது நேச்சுரலாகவே ஒரு நேச்சுரல் பை ப்ராடக்ட், நேச்சுரல் ஃபைபர்லேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அந்த வாழை நார்லேருந்து அவ்வளோ ப்ராடக்ட் இருக்கிறதுனால அது மக்களுக்கு நேச்சுரல் விரும்பி இருக்கிறனால அந்த ஒரு டிமாண்டு. அதுக்கு மேலே இது எளிதாக நிலத்தில் மக்கக்கூடிய ஒன்று. ஸோ நீங்கள் அதை எரிச்சிங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அது பொல்யூஷன் ஆகக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால இன்னைக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியில் ஒரு இவ்வளோ ப்ராடக்ட் உருவாக்க முடியும்னா அது வாழைநார் ப்ராடக்ட்டில் மட்டும்தான் உருவாக்க முடியும். இதையடுத்து வாழை மட்டையில் இருந்து காய்கறி கூடை, பழக்கூடை, ஷாப்பிங் பேக், ஆன்மீக கூடை என ரகமாக தயாரிக்க தொடங்கினர். மட்டையில் இருந்து மட்டுமல்லாமல் பச்சை வாழை மட்டையில் இயந்திரம் மூலம் நாரை பிரித்து பக்குவப்படுத்துகிறார்கள். அந்த நாரை ஜடை பின்னுவது போல் பின்னி அதிலிருந்து 150க்கும் மேற்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறார்கள். ஹேண்ட் பேக் பண்ணுறோம், பர்ஸு பண்ணுறோம், ஷாப்பிங் பேக் பண்ணுறோம், கூடைகள் பண்ணுறோம், நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கிற மாதிரி ட்ரே பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் போடுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நிறையா டீ மேட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நம்ம சிஸ்டமுக்கு மேலே விரிக்கிற மாதிரி சீட்டு கவர், நம்ம கார்லனா ஹீட் ஆகும் சீட்டு, நம்ம வாழைநார் கூலிங் இல்லையா, அதனால அந்த சீட் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு நம்மக்கிட்ட இப்போ 30 லேபர் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் மட்டை வெட்டுறதுக்கு மட்டும்தான் ஜென்ஸு தோட்டத்தில், அதுக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க தோட்டத்துலேருந்து மட்டை வெட்டிட்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறமா இங்கே அரைக்கிறதுக்கு 2 மிஷினுக்கு 6 பேருக்கு வரைக்கும் இருக்குது. அது ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த நார் அரைக்கிலேருந்து அடுத்த ப்ராசஸ் அந்த நாரில் ஜடை பண்ணுறது, அது ஒரு டீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த ஜடையிலேருந்து மேட்டாக கன்வெர்ட் பண்ணணும். மேட்டு தறி மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வச்சு மேட்டாக கன்வெர்ட் பண்ணால் அது ஒரு டீம் இருக்காங்க. நம்ம அதில் இருந்து தான் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் கொண்டு போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வாழை நாரில் வாழை தண்டு எடுத்து நம்ம ஊறுகாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஊறுகாய்க்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த தண்டு ஊறுகாய் எடுக்கும்போது கட் பண்ணுறதுல அந்த நார் வரும் இல்லையா, அந்த நாரை வச்சு என்ன பண்ணணும்னா திரி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நூலில் இந்த மாதிரி பஞ்சு திரி இந்த மாதிரி தான் விளக்கேற்றுவோம். ஸோ நம்ம வாழை நாரை வச்சு நம்ம அது திரி பண்ணி அதை போட்டுருக்கோம். இவர்களின் தயாரிப்புகளை ஏராளமான பொருட்காட்சிகள், கண்காட்சிகளில் காட்சிப்படுத்தியதால் கிராக்கி கூடியது.
ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனிலும் விற்பனை பெருகி அமெரிக்கா, கனடா என வியாபாரம் கடல் கடந்தது. இதனிடையே மட்டை எடுக்கவும் தைப்பதற்கு மட்டும் ஆண்கள் உள்ள நிலையில் தயாரிப்பு பிரிவில் முழுக்க பெண்களே உள்ளனர். வாழைத்தண்டுல திரி எடுக்கணும். அந்த திரி ஒரு நாளைக்கு 300 to 400 எடுப்போம். கோயில்களில் யூஸ் பண்ணுவாங்க, விளக்குகளுக்கு வீட்டில் விளக்குகளுக்கு போடுவாங்க, அதுக்கு யூஸ் ஆகுது. 2.5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் ஒரு நார் பிரிக்கும் இயந்திரம், 2 தறி இயந்திரம், ஒரு தையல் இயந்திரம், போதுமான இடம், மின்சார வசதி, வாழை மட்டை கொள்முதல், பயிற்சி, மூளை உழைப்பு, விடாமுயற்சி இருந்தால் மாதம் 50,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டலாம் என்கின்றனர் வனிதாவும் ஜமீன் பிரபுவும். மண்ணையும் பல பெண்களையும் வாழ வைப்பதில் வாழை நாரும் பங்கெடுத்துள்ளது. வாழையடி வாழையாக வாழ்க என நம் முன்னோர்கள் வாழ்த்தியதை மெய்ப்பிக்கும் வகையில் உள்ளது என்றால் அது மிகையாகாது.